வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் ரசம் பண்ண போறோம். அப்புறம் வந்து சேனக்கிழங்கு வந்து காரக்கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முருங்கைக்காய் ரசத்துக்கு வந்து முருங்கைக்காயை தனியா வேக விட்டு பாருங்க, இதை மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து எப்பயும் போல ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கையில கசக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியும் விட்டுருக்கேன். இப்போ ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி சேர்த்து ஒரு கொதி வரட்டும், நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம வந்து சேனை கறி தான் பண்ணிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற சேனைக்கிழங்கை சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். காய் வேகட்டும். மூடி வச்சிருவோம், வேகட்டும். இந்த பக்கம் வந்து அந்த புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, கொஞ்சம் கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சுடுது. ஒரு கரண்டி பருப்பு, தோரம் பருப்பை நல்லா வேக வச்சு நல்லா நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காய் தண்ணியும் சேர்த்துருவோம். சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து நல்லா நுரைச்சி வரணும். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து மிளகு சீரக பொடி சேர்க்கலாம். ரசம் நல்லா நுரைச்சி வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து இழுப்பா கரண்டி வச்சுருக்கேன், அதில் நெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். ரசத்துக்கு எப்பயும் போல் கடுகு, சீரகம், ஒரே ஒரு வத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு சீரக பொடி, அவ்வளோதான். இதை ரசத்தில் சேர்த்துலாம். ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய முருங்கைக்காய் ரசம் வந்து ரெடி. ரசத்தை மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம காரம்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேன். ஸோ அதனால நான் வந்து பெருங்காய பொடி அப்பாங்க போடலை, நான் பருப்போடையே சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அரிசி மாவு கொஞ்சம் தூவிக்கலாம். இதை நல்லா தூவிட்டு பெரட்டி விட்டுட்டு அப்படியே பரப்பி வச்சிருங்க. நல்ல ரோஸ்ட் ஆகிடும். இதை நல்லா அப்படியே பரத்தி விட்டுருவோம். சிம்லேயே இருந்ததுன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. முருங்கைக்காய் ரசம், சேனக்கிழங்கு காரக்கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். முருங்கைக்காய் ரசம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முருங்கைக்காய் வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயே சொல்கிற மாதிரி நல்ல சுடசாதத்தில் நெய்யும் விட்டுட்டு இந்த முருங்கைக்காய் ரசத்தையும் நல்லா ஓட ஓட பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.